Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொசூரில் ஹைட் அண்ட் கேஃபேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்டாக நான் இன்ஸ்டாகிராமில் தான் இந்த ஷாப் பார்த்தேன். ஐ லவ் ஹொசூர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஐகான் வச்சுருந்தாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அங்கே போகணுன்னு தோணுச்சு, ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே போயிருந்தோம். ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கான மெனு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இண்டிகேஷனோட போர்டில் நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன் சைடு டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அனதர் ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஊஞ்சல் மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஈவன் எவ்ரி டேபிளுக்கும் கேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்க கூட வரும்போது பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக என்கேஜிங்காக இருக்கும். அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் தீம் செட் பண்ணி நிறைய ஆல்பம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக இருந்தது. லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாகவும் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. தாராளமாக இந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கலாம். பட் ஆனால் ஆடெல்லாம் முடியாது, ஜஸ்ட் சும்மா உட்காந்துட்டு ஒரு ஃபன் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கிளாக வந்திங்கனாலும் ப்ளேஸ் இருக்குது, கப்பலாக வந்திங்கனாலும் ப்ளேஸ் இருக்குது, ஃபேமிலியாக வந்திங்கனாலும் ப்ளேஸ் இருக்குது. அந்தளவுக்கு நீட்டாகவே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆச்சு. மீன்வேல் அந்த கேப்பில் எல்லா கேம்ஸையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் சன்னும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் இங்கே மெனுவோட டீட்டெயில்ஸ் வித் ப்ரைஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எது வேணுமோ ஆஸ் யூஷுவல் எப்போ போல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் டு காலேஜ் டைம்லலாம் எப்படின்னா மெனு கார்டெலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு எது பட்ஜெட்டில் வருதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு தான் அந்த ஷாப்க்கே போவோம். அப்படி தான் வாங்க முடியும். ஏன்னா பட்ஜெட்டுங்கும் போது அந்த மாதிரி தான் கிடைக்கும், அதனால தான். ஸோ அந்த மாதிரி ஐடியா பீப்புளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜ் மோமோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு எதுவும் பெருசாக சாப்பிட்ணுன்னு தோணலை. மேபி ஃப்யூச்சரில் நான் போனேன்னா நான் அதை என்னென்னு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. ஹைப்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக இருக்குது, நார்மலாக இருக்குது. ப்ரைஸ் வைஸும் ஓகே தான். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிக்கன் மோமோஸ் மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கேயும் அதே மாதிரி நல்லா இருந்தது. கொஞ்சம் ஜூஸியாக இருந்தது, நல்லாவே குக் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் நல்லா தான் இருந்தது. ஹைப் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது இல்லாமல் இங்கே நிறைய வேறு மெனூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தால் மேபி சூப்பர் டூப்பராக இருந்திருக்கலாம். பட் நாங்கள் அது ட்ரை பண்ணல, அதனால் நான் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ரிவ்யூ சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் சாப்பிட்டது இதுதான். இது நல்லாவே இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஸோ வெஜ் மோமோஸும் சரி நான்வெஜ்ஜும் சரி நல்லாவே வந்து ஜூஸியாக குக்காக இருந்தது. மோஸ்ட்டாக வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. பட் ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே நல்லா ஜூஸியாக இருந்தது. அது வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மயோனைஸ் கெச்சப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து வெளியே வந்துட்டு இருந்தோம். அப்போ சர்வேஷன் வந்து அது லைட்டு இருந்தது பார்த்துட்டு அதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதை படிச்சுட்டு இருந்தான். படிச்சுட்டு அவன் வந்து வண்டிக்கு போயிட்டான். நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன டின்னர் அவுட் வந்து நடந்தது. ஸோ அந்த ஷாப் பற்றி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஷின் பண்ணியிருந்தாங்க, என்னோடய வீடியோவில் இல்லை, மற்ற வீடியோவில். ஸோ அதனால் நானும் வந்து இந்த ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நம்ம சேனலில் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் கண்டென்ட் தான். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.